கன்னியாகுமரி இது எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட தென்கோடி முனையில் இந்த கன்னியாகுமரி அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு இருந்தாலும் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸுமே நாகர்கோவில் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி இது எல்லாமே கன்னியாகுமரியை கம்பேர் பண்ணிங்கன்னா நாகர்கோவிலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் ட்ரெயின்லையோ பஸ்லையோ வந்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு உங்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ கிடைக்காட்டி கவலைப்படாதீங்க. நீங்கள் நாகர்கோவிலுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ புக் பண்ணி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிருங்க. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் கன்னியாகுமரி அமைஞ்சிருக்குங்க. நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஃப்ரீக்வெண்டாகவே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. கன்னியாகுமரி பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பாக பீச்சிலேருந்து விவேகானந்தர் பாறைக்கு ஃப்ரீக்வெண்டாகவே போட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இப்போது இந்த புது கண்ணாடி பிரிட்ஜ் போட்டதுலேருந்து கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் லீவ் நாள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் எக்குத்தப்பாக இருக்குங்க. ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால உங்களுக்கு எப்படி டைம் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்துக்குங்க. இந்த போட் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணியில் ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உங்களை விவேகானந்தர் ராக்கில் கொண்டு போய் விடுவாங்க. நாம அந்த விவேகானந்தர் பாறைக்கு போட்டில் தாங்க போக முடியும். அதுக்கு கவர்மெண்ட்டே இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலமாக நம்மளுக்கு போட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் 75 ரூபா. 75 ரூபா டிக்கெட் இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி ட்ரெயினில் தட்கட் டிக்கெட் இருக்கோ அது மாதிரி இந்த போட்டிங்லேயும் 300 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக நீங்கள் போய் பார்த்துட முடியும். அடுத்ததான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலில் கொஞ்சம் அலை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த போட்டிங்கை நிப்பாட்டிடுறாங்க. எப்போ நிப்பாட்டுறாங்க எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அலை குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கணும். நீங்கள் போட்டில் ஏறினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களை விவேகானந்தர் பாறையில் இறக்கி விட்ருவாங்கங்க. விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் 30 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணுங்க. விவேகானந்தர் பாறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. உள்ளேயே தியான மண்டபம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தியானத்தில் விருப்பம் உள்ளவங்கன்னா அந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து அமைதியாக தியானம் பண்ண முடியும். விவேகானந்தர் பாறையில் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையா விஷயம் இருக்குங்க. நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியை பின்னாட்களில் இந்த ஃபோட்டோஸ் கொடுக்கும். அப்படியே நீங்கள் அந்த விவேகானந்தர் ராக்கை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து அந்த திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக அந்த கண்ணாடி பிரிட்ஜ் இருக்குங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. நம்மளோட காலுக்கு அடியில் அந்த கன்னியாகுமரி கடல் விரிஞ்சு ஓடுறதை பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. அப்படியே கண்ணாடி பிரிட்ஜ் வழியாக ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா நீங்கள் அங்கே பிரம்மாண்டமாக இருக்கும் திருவள்ளுவர் சிலை கிட்ட போயிட முடியும். திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா பீடம் வரைக்கும் ஒரு ஹைட்டும் அதுக்கு மேலே திருவள்ளுவர் சிலை ஒரு ஹைட்லேயும் இருக்கும். அந்த பீடத்தோட டாப் வரைக்கும் நீங்கள் படி ஏறி நடந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். அதாவது திருவள்ளுவர் சிலையோட கால் பகுதியை நீங்கள் கிட்ட இருந்து பார்க்க முடியும். அந்த ஹைட்டுக்கு நீங்கள் மேலே ஏறி பார்க்குற மாதிரி படிக்கட்டு வச்சுருக்காங்க. அந்த ஹைட்லேருந்து அந்த அற்புதமான திருவள்ளுவர் சிலையை பார்க்குறது கண்கொள்ளா காட்சிங்க. நடந்து வந்தீங்கன்னா விவேகானந்தர் பாறைக்கு வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் எப்படி போட்டில் இங்கேருந்து போனீங்களோ அதே மாதிரி விவேகானந்தர் பாறையிலேருந்து உங்களை போட்டில் திரும்ப நீங்கள் எங்கே ஏறினீங்களோ அங்கேயே கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்றாங்கங்க. போட்லேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜோட அழகு உங்களை பிரமிக்க வைக்குங்க. கலர்ஃபுல்லாக அந்த கண்ணாடி பிரிட்ஜ் ஜொலிக்கும். அதை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். அடுத்ததாக அங்கேயே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் டைமில் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட ஒரு லேசர் ஷோ நடத்துகிறாங்கங்க. அதை நீங்கள் உட்காந்து பார்க்குறதுக்கு வசதியாக சேர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த லேசர் ஷோவில் திருவள்ளுவர் சிலை முழுக்கவே லேசரில் லைட் அடிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த காலத்தில் உள்ள திருவள்ளுவர் இவங்களை பற்றிய ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஓடுதுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஓடுது. இந்த லேசர் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. குழந்தைங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம முற்கால தமிழர்கள் எப்படி பெருமையாக வீரமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த லேசர் ஷோக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க. அடுத்ததாக பீச் பக்கத்துலேயே பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க.